உட்காரலாம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபையாக அடியனுக்கு தந்தபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 17வது வசனம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அவருக்கு செவிகொடாமல் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாளிலே என்ன பேச வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது எனக்கு திடீரென்று இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். என்ன ஆண்டவரே, இந்த வசனத்தை கொடுத்துருக்குறீங்களே, இதை நான் எப்படி போய் எங்கள் பிரசங்கம் பண்ணுறது? மாதத்தின் முதல் நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க, இந்த வார்த்தையை சொல்கிறதா என்று சொல்லி எனக்குள்ளே சில யோசனைகள், ஒரு பயம், ஒரு கலக்கங்கள், எப்படி ஆண்டவரே எப்படி இதை பேசுறதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தை தான் நீ தெளிவாக பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அடியனுக்கு காண்பித்து கொடுத்தார். இங்கே அவருக்கு செவி கொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை என்ன செய்கிறார்? வெறுத்து விடுவார் என்று இங்கே நாம் வாசி கேட்டோம். தேவனுடைய ஜனங்கள் அவருடைய கற்பனை மீறி தூர போனபடினால இனி அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதில்லை, நான் அவர்களை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். என்னடா இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார் நினைக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாதபடினால கர்த்தர் அவளை பார்த்து சொல்றாரு, எனக்கு அவங்க செவி கொடுக்கல, ஆகவே நான் அவர்கள் என்ன செய்து விடுவேன்? வெறுத்து விடுவேன். இந்த 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய அக்கிரமங்கள் மிகுதியாக இருந்தபடினால அவருடைய தேவனோடு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவருடைய பாவங்களை அவர் விசாரிப்பார். இப்படி ரொம்ப மோசமான நிலைமைக்கு இந்த ஜனங்கள் போனபடினால அவருடைய வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி என்பதே இல்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் அவர்களை வெறுத்து விடுவேன் என்று சொல்லி இந்த காலவழியில் நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கிருபையாக சத்தியங்களை, வசனங்களை, உபதேசங்களை ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது இந்த நாளில் நாம் எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமாம் இல்லைங்களா? எத்தனையோ ஊழியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு தேற்றுகிறார், இயேசு நேசிக்கிறார். இனி எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு இங்கே என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு யாரா ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? இல்லை, யாரும் ஆரம்பிக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் வார்த்தைக்கு யாராக இருந்தாலும் சரி செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் உங்களை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இந்த வார்த்தைகளை கேட்டே நம்ம பழகிட்டோம். எப்படி? இயேசு நேசிக்கிறாரு, இயேசு உங்களை ஆதரிப்பார், இயேசு உங்களை தேற்றுவார், இயேசு உங்களை உயர்த்துவார், இப்படியே நம்ம கேட்டு கேட்டு பழகிவிட்டோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற என்னன்னா, நான் உங்களை என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களில் காணப்படுகிற சில காரியங்கள் நிமித்தமாக, நம்மிடத்தில் காணப்படுகிற சில காரியங்கள் நிமித்தமாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதனால இயேசு உங்களை வெறுக்கிறார், அவர் உங்களை அருவருக்கிறார். எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். என்ன பாஸ்டர், ஏப்ரல் மாதம் முதல் ஞாயிறு ஆராதனை, இதை கேட்கவா நாங்கள் தேவ சமூகத்துக்கு வந்தோம் என்று சொல்லி சிலருடைய எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எப்பொழுதுமே இனிப்பை கொடுக்க மாட்டார். அவர் இனிப்பையும் கொடுப்பாரு, கசப்பையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கொடுக்குறாருன்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுதான். அடிக்கடி சில நேரங்களில் சில காரியங்களை தேவன் எச்சரித்து சொல்லும் பொழுது நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில்
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. போதும், தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆமென். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமானவரிடத்துல தேவன் என்ன செய்யல? இன்றைக்கு நிறைய பேர் கூடி வந்திருக்கீங்க சபைக்கு, எல்லாரும் சபைக்குள்ள வந்துட்டீங்க, எல்லாரும் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கல, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அதிகமான பேர்களிடத்துல என்ன செய்யல? ஏன் இல்ல? பிரியமா நடக்கல, பிரியமா நம்ம ஜீவிக்கல. நம்முடைய ஜீவியம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு வெள்ளை சாரி கட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துடுறோம். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உள்ளமும் நம்முடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவியம் சரியா இருந்தாதான் கர்த்தர் உன்னை நேசிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தர் வெறுக்கும் காரியங்கள். ஆமென். ஏன் என்னை கர்த்தர் வெறுக்கிறார்? ஏன் என்னை பார்த்து கர்த்தர் அருவருக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாளில் என்னோட கூட பேசுகிறாரு என்று சொல்லி என்ன காரியம் அதை கண்டுபிடித்த நாளில் நம்ம சரி செதுக்குவோம் என்று சொன்னால், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்வார், என் பிரியமே ரூபவதியே நீ எழுந்துவான்னு சொல்லுவார். இல்லாக்கட்டு என்ன சொல்வார்? நான் உன்னை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியங்கள் தான், ஏதோ புதுசாக ஒன்றும் நான் பேசலை, எனக்கு காண்பித்து கொடுத்த சில காரியங்களை உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசி கேட்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, 2 பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆமென். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் இதுதான். இதுக்கு தான் கர்த்தர் உங்களை வெறுக்கிறார். எதுக்கு? இந்த 6 காரியங்கள், 6 காரியங்கள் மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை சொல்ல 7 காரியங்கள் நமக்குள் காணப்பட்டால் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்வாரு? நான் உங்களை வெறுக்கிறேன்னு சொல்றார். 1 மேட்டிமையான கண், 2வது பொய் நாவு, 3வது குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, 4வது சொல்லப்பட்ட காரியம் துராலோசனை பிணைக்கும் இருதயம், 5வது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, 7வது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இது சகோதரருக்கு தானே சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கலாம் நீங்க. இல்லை, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதலும் சகோதரிகளுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதலும் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதா இருக்குது? அது அருவருப்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆமென். 6 காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். 7வது காரியம் அவருடைய பார்வையில் அருவருப்பா இருக்குது. கடைசியில் சொல்றாரு, 7மே அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டதா இருக்குது? அருவருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. முதல் காரியம் ப்ரவுட் லுக், மேட்டிமையான கண். இங்கே நாம் பார்த்தோமே மேட்டிமையான கண். இங்கே ஆண்டவர் முதலாவது கண்ணை குறித்து பேசுகிறார். ஒரு மனுஷன் பெருமையாக இருக்கான் என்று அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்ணை பார்த்தாவே சில ஆட்களை கண்டு பிடிச்சிடலாம். ஓ இவங்க எப்படிப்பட்டவங்க என்று சொல்லி கண்ணை பார்த்து தெரிஞ்சிடும். அவங்க பார்க்குற பார்வை மேலையும் கீழையும் பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ப்ரவுட் லுக், மேட்டுமையான கண்களினால் மற்றவர்களை நீங்கள் பார்க்குறீங்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் பெருமையாக இருக்கிறான், he is looking so proud. அப்படி எப்படி கண்டுபிடிப்பு என்று சொன்னால், அவனுடைய பார்வை, அவனுடைய கண்களிலே நம்ம அவனை கண்டுபிடித்து விடலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கறது கீழே குனிஞ்சிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க 30 டிகிரியில் பார்ப்பாங்க. அப்படி கண் அப்படி சுற்றி சல்லு அப்படி திருப்பி பார்த்துட்டு அவங்க என்ன செய்வாங்க? அதிலே அவங்க கணக்கு போட்டு மார்க் போட்டுருவாங்க. இது தேருமா இல்லை இது தேராதா என்று சொல்லி அவங்களே ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிற ஆட்கள்லாம் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க, வெளியிலும் இருக்கிற ஆட்களும் உண்டு. அப்படி திறமையை காண்பிக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற காரியத்தில் முதல் காரியம் உங்க 2 கண்ணுல மற்றவர்களை கீழ்த்தனமாக பார்ப்பது தான். இன்றைக்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். உங்கள் 2 கண்களில்
சபையில் மாத்திரம் இல்லை, வெளி இடங்களிலும் மற்றவர்களை கீழாக பார்க்குறீங்க. பார்த்தீங்களா? ஏளக்காரமாக ஏளனமாக பார்க்குறது, ஒரு மாதிரி பார்ப்பாங்க சிலர்லாம். ஒரு மாதிரி பார்க்குற இந்த அனுபவம், இதெல்லாம் என்னதுங்க? மேட்டிமை, பெருமையான காரியங்கள் அவங்களுக்குள் காணப்படுகிறது. இதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னதான் இங்கே வந்து கை தட்டி பாட்டு பண்ணாலும், என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன உபவாசம் பண்ணாலும், என்ன ஆவியில் நிரம்பி நிரம்பி குதிச்சாலும், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் நிரம்பி வழிந்தாலும், பைபிளையே நீங்கள் கரைச்சி குடிச்சிருந்தாலும், பைபிளையே முழுங்கி நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் சரி, எப்படி அந்த தீர்க்கதரிசி சுருளை கொண்டு வந்தோன்னே சாப்பிட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் குடிச்சு, அந்த மாதிரி பைபிளை கரைச்சி குடிச்சு வசனத்திலே ஊறி இருந்தாலும், ஆனால் இங்கே என்ன சொல்கிறா தெரியுங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளில், நான் வெறுக்கிற முதல் காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது, உன் பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கோ. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிங்க, உங்கள் பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிற, உங்கள் பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். அப்படி பார்க்கறதே ஒரு பெருமை தான். எப்படி? அப்படி மேலையும் கீழையும் பார்க்கறது, சாதாரணமாக பார்க்கறது இல்லை, நம்மளை விட மற்றவர்களை கீழாக பார்க்கிற அந்த அனுபவம் இன்னைக்கு நிறைய பேர்த்துல இருக்குது, சபைக்குள்ள இருக்குது. அப்படி யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இங்கே இருக்கிறவங்க யாருமே சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது, எல்லாரும் சிறந்தவர்கள். அல்லேலூயா. யாரையும் பார்த்து உடனே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. பார்த்த உடனே நான் உங்களை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேட்டிமையாக பெருமையுள்ள கண்களை வைத்து மற்றவர்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். சிலர் நல்லா படிப்பாங்க, சிலர் நல்லா படிப்பாங்க, சிலர் நல்லா எழுத மாட்டாங்க. சிலர் நல்லா எழுதுவான், நல்லா படிப்பான். இன்னும் சிலர் நல்லா விளையாடுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? ஸ்கூலுக்கு போகிறதுல கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. இன்னும் சிலர் நல்லா சமைப்பாங்க, ஆனால் சாப்பிட தெரியாது. சிலர் நல்லா சாப்பிடுவாங்க, சமைக்க தெரியாது. சமைக்க தருவங்களுக்கு சாப்பிட தெரியாது, சாப்பிட தருவங்களுக்கு என்ன செய்யாது? இப்படியெல்லாம் ஒவ்வொருக்குள்ளும் ஒவ்வொரு காரியங்கள் காணப்படுகிறது. எல்லாருக்கிட்டையும் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்க தான் செய்கிறது. ஆமாம் இல்லைங்களா? ஆமென். எவ்ரிஒன் ஹேஸ் சம் ப்ளஸ் அண்ட் மைனஸ், பட் எவ்ரிஒன் ஹேஸ் சம் யூனிக்னஸ். அவங்களுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கிறது. யாரையும் கீழ்த்தனமாக பார்க்காதீங்க விசுவாசிகள். நீங்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது? கீழாக பார்க்கிற அந்த அனுபவம் நமக்குள் காணப்படவே கூடாது. நம்ம சிலரை கீழாகத்தனமாக பார்க்கிறோம், ஆனால் அவங்க நம்மளை விட சில பெஸ்ட்டான குவாலிட்டிஸோடு இருப்பாங்க. ஒத்துக்கொள்கிறீங்களா? சிலர் மற்றவங்க நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, ஆனால் உங்களோட அவங்க பெஸ்ட்டான குவாலிட்டிஸில் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தில் கூட அப்படி தான், ஊழியத்தின் பாதையில் கூட அப்படி தான். ஒரு இடத்துக்கு போனால் கூட ஊழியக்காரங்களை மேலேயும் கீழையும் பார்ப்பாங்க. ஏன்? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு காரியம் கூட இருக்கலாம். மதிக்க மாட்டாங்க ஊழியக்காரங்கள்லாம். மேலேயும் கீழே பார்க்குற ஆட்கள் உண்டு. ஓ இவங்களா அப்படின்னு பார்த்து உட்கார்ற ஆட்கள் உண்டு. ஆரம்ப நாட்களில் எங்கள் அப்பா அம்மா கூட ஊழியத்துக்கு போகிற அனுபவம் உண்டு. அவங்க வீட்டுக்கு சில வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, சில வெளியிடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஒருத்தரும் வந்து பேச மாட்டாங்க, மேலேயும் கீழையும் பார்த்துட்டு போகிற ஆட்களை தான் இருக்கிறாங்க, மதிக்கவே மாட்டாங்க. சில இளம் ஊழியக்காரன் வந்தால் கூட மதிக்க மாட்டாங்க. கிராமத்துலேருந்து ஊழியக்காரன் வந்துட்டா போதும், அவங்கள மதிக்க மாட்டாங்க. நல்ல பண வசதி உள்ளவர்கள் தான் மதிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லைங்களா? உங்களை நான் ஏன் சொல்லலைங்க, நீங்கள் அப்படி இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்படியெல்லாம் பார்த்து கணக்கு போடுற ஆட்கள் இங்கே இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமென். இது என்ன லுக் என்று சொன்னால், இது ப்ரவுட் லுக், பெருமையான பார்வையில் நீங்கள் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பார்வை நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டாம். கர்த்தர் வெறுக்கிற காரியம், கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். சிலர்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, பெருமையுள்ளவனுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது என்னதுங்க? மனமேட்டிமை. என்னதுங்க சொல்லுங்க? விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. ஆமென். சகோதரனே சகோதரியே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது உங்களை கேவலமா கீழான பார்க்குற அந்த அனுபவம் அப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அடுத்த செகண்ட் அவங்க விழ போகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யார் நம்மளை எப்படி பார்த்தாலும் சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. அப்படி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கீழே விழ போகிறாங்கன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு தெரியல. வசனம் தெரிஞ்சால் அப்படி பார்க்க மாட்டாங்க, சத்தியத்தில் வளர்ந்தாங்கன்னா அப்படி பார்க்க மாட்டாங்க. இங்கே சொல்லுகிறாரு, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது என்னதுங்க? மனமேட்டுமை.
ஒருத்தரை வந்து மற்றவங்களை கீழாக பார்ப்பதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. ஒன்று அவங்க படிப்பு, இன்னொன்று அவங்க கல்வி, இன்னொன்று அவங்க அந்தஸ்து, இன்னொன்று அவங்க பணம், இன்னொன்று அவங்க வசதி. இப்படியெல்லாம் பார்த்து பேசுகிற ஆட்கள் சபையில் இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க. ஆமாம் இல்லைங்களா? சபைக்குள்ளே அப்படி இருக்கிறாங்க. நல்லா படித்தவங்களா, நல்ல வசதி உள்ளவங்களா, நல்ல ஆட்களா, ஓ இவரா, ஓ அப்படிடா, அப்படி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி பேசுனீங்கன்னா கர்த்தர் உங்களை வெறுக்கிறார். எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிற அந்த அனுபவம் நமக்குள் காணப்பட வேண்டும். சீயோன் குடும்பம் என்று சொன்னால் இயேசுவின் குடும்பம். ஒத்துக்கொள்றீங்களா? அல்லேலூயா. ஆராதனை முடிந்த பிறகு சிலர்கிட்ட மட்டும் பேசிட்டு போகிற ஆட்கள் உண்டு. மற்றவற்றில் பேசுறது இல்லை, முக்கியமானவற்றை மட்டும் பேசிட்டு இவங்க ஃப்ரெண்டு. எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே நமக்கு சொந்தம் தான். மேட்டுமையான பார்வையில் நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறியாமல் இருந்த நாட்களில் ஆண்டவர் காணாதவரை போல் இருந்தார். ஆனால் இப்போ சத்தியத்தை நன்றாக அறிந்து நல்ல உபதேசத்தை நல்லா கற்றுக்கொண்ட பிறகும் இப்படி இருந்தீங்கன்னா அந்த பெருமை நம்ம கிட்ட மிக ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென். நல்லா ஜெபிக்கிறாங்களா இந்த சிஸ்டரு, நல்லா பாடுறாருல இந்த பிரதரு, நல்ல ஜெபத்துக்கெலாம் வந்துடுறாரு. ஆனால் மேட்டுமையான கண் இருக்குதே, எப்படி கர்த்தர் நேசிப்பார்? எப்படி கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்வார்? யோசித்து பாருங்க. நீங்கள் வேற ஒன்றுமே செய்யலைங்க. ஒருத்தரை பார்க்கிற பார்வையிலே நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா பாதாளத்துக்கு போவீங்களா என்று நீங்களே தீர்மானம் பண்ணி கொண்டுறீங்க. சொல்கிறது சரிதானே? நீங்களே தீர்மானம் பண்ணுறீங்க, நீங்களே உங்களை இது பண்ணி கொள்றீங்க. நீங்கள் பார்க்கிற பார்வை ஒரு நாள் உங்களை நியாயம் தீர்க்க போகிறது. நீங்கள் பார்க்கிற பார்வை உங்களை ஒரு நாள் காரிருளை கொண்டு போய் விட போகிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. யாரையும் கீழாக பார்க்காதீங்க, விழுந்து போயிடுவீங்க. பெருமையுள்ள கண்ணை வச்சு பார்க்காதீங்க, நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிளில் ஒரு மன்னரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? நேபுகாத் நேச்சார். அவர் என்ன சொல்றாரு? அவரை மாதிரி ஒரு மன்னரே கிடையாதான். யுத்தங்களை செய்து வெற்றிகளை குவித்தார். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது. என்ன மாதிரி பாடக்கூடிய ஆளே இல்லை, என் பிள்ளைகளை மேலே படிக்கக்கூடிய ஆளே இல்லை, என்ன மாதிரி அழகு யாருமே இல்லை, என்ன மாதிரி திறமைசாலிகள் யாருமே இல்லை. இதெல்லாம் என்னதுங்க? நேபுகாத் நேச்சார் பெருமையாக பேசி கொண்டிருந்தான். ஆனால் அவனையும் மேற்கொள்ள ஒரு ராஜ்யம் வந்துச்சா இல்லையா? அப்போ நீங்கள் அப்படி இருந்தால் உங்களை மேற்கொள்ள ஒரு ராஜ்யம் வரும். என்ன போல படிக்கிற ஆட்கள் யாருமே இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக பெருமையாக பேசுகிற ஆட்கள் உண்டு. இதெல்லாம் என்ன? மேட்டுமையான கண், பெருமையான காரியங்கள் அவளுக்குள் இருக்கிறதுனால கர்த்தர் அவளை பார்த்து நேசிக்க மாட்டாருங்க. கர்த்தர் அவளை வெறுக்கிறார், அருவருக்கிறார். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை கூட அப்படிதான். நான் சிபிஎஸ்சியில் படிக்கிறேன், அதில் ஒரு பெருமை. நான் மெட்ரிக்கில் படிக்கிறேன், அதில் ஒரு பெருமை. நான் இங்கே போய் படிக்கிறேன், அதில் ஒரு பெருமை. இதெல்லாம் கர்த்தர் நேசிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க நல்ல கலெக்டராக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க நல்ல டாக்டர் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில். எல்லாரையும் ஒரே இனமாக நீங்கள் பார்க்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். சியோன் சபை என்று சொன்னால் மற்றவர்களை கீழாக பார்க்கக்கூடாது, மற்றவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களை நம்ம கூட இருக்கிறவங்கள ஒரே மாதிரி நம்ம பார்க்குற அந்த அனுபவம் நமக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். படிக்கிற இடத்துலையும் சரி அப்படிதான், வேலை செய்கிற இடத்துலையும் அப்படிதான், குடும்பத்துலையும் சரி அப்படிதான். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துலையும் கூட சிலர்லாம் கேவலமாக பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? ஸ்கூலில் ஒருத்தன் கடைசி மார்க் வாங்கிட்டானா, இல்லை கடைசி ரேங்க் வாங்கிட்டா கூட என்ன நினைப்பாங்க அந்த பிள்ளைங்களாம்? சே லாஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி கேவலமாக பார்க்குற யாராக இருக்கிறீங்களா? பிள்ளைங்க யாராக இருக்கிறீங்களா? அப்படிலாம் பார்க்குற ஆட்கள் உண்டு. உங்களை கர்த்தர் நேசிப்பார் நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் என்ன செய்கிறீங்க? ஸ்கூலில் இவெல்லாம் தேர மாட்டான், அவ்வளோதான் மார்க், தூக்கி போடுற ஆட்கள்லாம் இருக்குது. பேப்பர் குடும்பம் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. அவர்களை என்ன செய்யணும்? நல்லபடி நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீ இம்ப்ரூவ் பண்ண அப்படி சொல்கிற வாலிபர்கள் இருக்கணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களை நேசிப்பார். இல்லை கட்டி கர்த்தர் என்ன செய்வார்? வெறுத்து விடுவார், அருவறுத்து விடுவார். மேட்டுமையான பார்வை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. நீங்கள் விழுந்து போயிருவீங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பக்கத்தில் கை பிடிச்சிக்கோங்க. நான் சொல்கிறத இன்றையோடு சரி, இந்த கீழ் பார்வை, மேல் பார்வை, சைடு பார்வை, எந்த பார்வையும் இருக்கக்கூடாதுங்க. உண்மையை சொல்லிட்டீங்களா? அதை கடைப்பிடிப்பீங்களா? கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் நன்மையாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஸ்ட்ரைட் லுக். ஒருத்தரை பார்த்து நேராக பேச கற்றுக்குவோங்க. எப்படி பேசணும்? நேராக பார்த்து பேசுங்க. யாரையும் கீழாக நினைக்காதீங்க. அது கர்த்தருக்கு
அருவருப்பானது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். தேவாலயத்துக்கு பரிசேயனும் அங்கே ஆயக்காரன் ஜெபிக்கிறதுக்காக போகிறாங்க. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கே நம்ம பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, அன்றியும் தங்களை நீதிமான்களை நம்பி. போதும், ஆரம்பமே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சிலர்லாம் அப்படி நினைக்கிறாங்க, நாங்கள் நீதிமான்கள். நாங்கள் யாருங்க? உண்மைதான், நீதிமான்கள் தான், இல்லைன்னு சொல்லல. நீதிமான்குள்ள தகுதி என்ன? வாசிங்க. மற்றவர்களை அற்பமா நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை எப்படி பார்க்குறீங்க? அற்பமா எண்ணின சிலரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஊமையை சொல்றாரு. வாசிங்க அடுத்த வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். போதுங்க, ஆரம்பமே எப்படி இருக்கு பாத்தீங்களா? தங்களை என்ன செய்து கொள்கிறார்கள்? நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற சிலரை குறித்து ஒரு ஊமை ஆண்டவர் இங்க பேசுகிறார். அல்லேலூயா. பரிசேயர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? மற்றவரை விட தங்களை உயர்வாக பார்க்கக்கூடிய ஆட்கள். மற்றவரை விட தங்களை என்ன செய்கிறது? உயர்வாக பார்க்கக்கூடியவர்கள். தன்னை விட வேறு யாரும் மேலே போயிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள். யாரு? பரிசேயர். சபையில் அப்படிப்பட்ட கூட்டம் இருக்குதான்னு நமக்கு தெரியல. மற்றவர்கள் முன்னேறி போயிடக்கூடாதுன்ற அந்த எண்ணமே நமக்கு கொஞ்சம் கூட வந்துடவே கூடாது. அவருடைய எண்ணத்தை ஆண்டவர் எப்படி இங்க சொல்றாரு பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 11வது வசனம். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லை இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு பிரைசிங் பாருங்க. எவ்வளவு அருமையா ஜெபம் பண்றாருல. ஆமாவா? எவ்வளவு அருமையா ஜெபம் பண்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு அவரு? நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல இந்த ஆயக்காரனை போல இவரே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டார். இன்னைக்கு அப்படிதான் ஜெபம் பண்றாங்க சிலர்லாம் சபைக்கு வந்து. இவங்களே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆயக்காரனை போல இராதனால் நான் உண்மை. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் யோசித்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. சகை வீட்டில் போய் ஆண்டவர் சாப்பிட்டதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க? வெளியே பேசி கொண்டு. இவன் ஒரு பாவியான மனுஷன், இவன் வீட்டுக்கு எதுக்கு ஆண்டவர் போனார்? ஏன்? அவன் ஒரு பாவி. யாருங்க? பாஸ்டர் எதுக்கு இவர் வீட்டுக்கு போனார்? எவ்வளோ கேவலமாக அவரை பற்றி பேசுனாங்க. இந்த மனுஷன் அங்கே போனார், இந்த குடும்பத்தை பற்றி எவ்வளோ பேசுனா, அவங்க அங்கே போகிறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் எப்படியெல்லாம் பேசுனாங்க பாஸ்டர், எப்படியெல்லாம் பேசுனாங்க தம்பி, நீ எதுக்குப்பா அவங்க வீட்டுக்கு போகிற? நான் தானே போகிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் இறங்கி போங்க, இல்லையா அப்படியே இருந்து நரகத்துக்கு போயிருங்க. நான் சொல்கிறது சரின்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியமே இருக்கக்கூடாது. உன் வீட்டு வாசற்படி மேலே நான் கால் வைக்க மாட்டேன். மாமியார்லாம் சொல்லுவான், மருமகனும் சொல்லும். குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டா போதும் இப்படியெல்லாம் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கணும்? பரிசேயன் ஜெபம் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கிறான். ஜெபம் பண்ண வந்தவங்க, கர்த்தரை ஆராதிக்க வந்தவங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? ஜெபத்தை மாத்திரம் தானே எடுக்கணும். இவர் இங்கே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நான் மற்றவங்கள போல நான் ஜீவிக்கலை, ஆகவே நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணிருக்கக்கூடாது. அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும்? இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்தீங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை தந்தீங்க, நல்ல வாழ்க்கையில் செழிப்பாக வாழ உதவி செய்யுங்க, அதற்காக நான் உண்மையை செய்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்றதை விட்டுட்டு நான் பரிகாரர் அநியாயக்காரனை போல இந்த ஆயக்காரனை போல இல்லை என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிறவனையும் ஜெபத்தில் கொண்டு வந்துடுது. ஏன்னா ரொம்ப பாரம். பார்த்தீங்களா? ரொம்ப பாரம் அவங்க மேலே. அவங்களையும் எடுத்துட்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த பாரம் வந்துருச்சு போல இருக்கு அவருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றார் 12ஆம் வசனத்துல. சீக்கிரம் வாசிங்க. வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். 2 தரம் வாசிங்க. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் நினைக்கிறீங்க? இந்த 2 இருந்தா போதுங்களா? உபவாசமும் வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் என்ன செய்கிறேன்? தசமபாகத்தை. மற்றவளை நீங்க ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு மற்றவளை கீழாக பார்த்துட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணி இங்கே உபவாசம் எடுத்தாலும் காணிக்கை போட்டாலும் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார், அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த ரெண்டையும் கொடுத்துட்டா பரலோகம் போயிடலான்னு சில நினைக்கிறீங்க. மற்றவர்களை ஒரு ஏளனமாக பார்த்துட்டு வந்து இங்கே ஜெபம் பண்ணுறீங்க, மற்றவங்களை வந்து ஏளனமாக பார்த்துட்டு காணிக்க போடுறீங்க, ஆனால் பரலோகம் போயிடலான்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக போக மாட்டீங்க பரலோகத்துக்குலாம். நிச்சயமாக என்ன செய்ய மாட்டீங்க? பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. தசமமாக கொடுத்தா போயிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட காணிக்க கொடுத்துட்டாங்க, ஆண்டவரை கரெக்ட் பண்ணிடலான்னு சில ஆட்கள் நினைக்கிறீங்க. உங்கள் காணிக்க எதுக்குன்னு ஆண்டவர் கேட்குறார். வசனத்துக்கு கீழ்படுறீங்களா? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து இறைச்சி ஊழியத்துக்கு கொடுத்தாலும், எவ்வளவு நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும், இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுக்கு காணப்பட்டால் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. அந்த ஜெபத்திற்கு உபவாசத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பது இல்லவே இல்லை. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. லஞ்சம் வாங்கிட்டு கூட வந்து தான் காணிக்க போடுறாங்க சிலர்லாம். இங்கே இல்லை, நான் பொதுவாக பேசிட்டு போகிறேன், உடனே யோசிக்காதீங்க. அங்கே இங்கேயும் வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிச்சும் அந்த காசில் காணிக்க போடுறாங்க. ஐடி கட்டாமே அந்த பணத்தை வந்து எங்கே போடுறாங்க? இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, 17ஆம் வசனத்தில் தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் செலுத்தாமல் வரக்கூடிய எந்த வரியிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க. ஆசீர்வாதமே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒபே த லார்ட், டோன்ட் பிரேக் த லா. ஆமேன். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. எந்த லாவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிரேக் பண்ண கூடாது. தேவனுடைய தேவனத்துக்கு கொடுத்துருங்க, ராயனுடைய ராயனத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் வசனத்தில் நமக்கு தெளிவாக எழுதி வச்சிட்டார். அடுத்தது சொல்றாரு, 2 தரம் நான் உபவாசிக்கிறேன். எத்தனை தரம் உபவாசிக்கிறாரு? 2 தரம் உபவாசிக்கிறேன். உபவாசித்தா பரலோகம் போயிடலாமா? இப்படியெல்லாம் சொல்லிட்டு பரிசேயன் அநியாயக்காரன் இந்த ஆயக்கனை போய் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடலாமா? முடியாது. இந்த உபவாசத்திற்கு நன்மை வராது. இந்த உபவாசத்துக்கு அல்சர் தான் வரும், வியாதி தான் வரும். இப்படியெல்லாம் மற்றவங்களை இலக்காரணமாக பார்த்து கேவலமாக நினச்சிட்டீங்க ஜோம் பண்ணிங்கன்னா இந்த உபவாசத்துக்கு நன்மை வராதுங்க, ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். 13ஆம் வசனத்தில் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை எடுத்து பார்க்க கூட துணியாம பயப்படுறான். மேலே யார் இருக்கா? வர்றது 10:15 மணிக்கு சபைக்கு. அப்படியே ஜாலியாக வந்து உட்காடுறாங்க. சர்ச்சில் 9 மக்களுக்கெல்லாம் ஜாலியாக வந்து உட்காடுறாங்க. ஆனால் இந்த ஆயக்காரன் சபைக்குள்ளே போகிறதுக்கு எப்படி பண்ணுறாரு? பயத்தோடு ஆண்டவர் போய் பார்க்குறான். கர்த்தருடைய நாள்லாம் சிலருக்கெல்லாம் பயமே இல்லைங்க. எந்த ஒரு ஜபத்தில் வந்து பங்கு பெறுதில்லை, எந்த ஒரு ஆராதனையும் சீக்கிரமாக வந்து சேரணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட யாருக்குமே இல்லை. எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் எப்போ வருவோம்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்துடுவோம், ஜெபம் பண்ணுவோம், காணிக்க போடும், போயிடுவோம். இல்லை, அந்த ஆயக்காரன் என்ன சொல்கிறாரு? தன் கண்களை வார்த்து ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும். ஹல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு? பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும். லார்ட் கிவ் மீ யுவர் கிரேஸ். உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று இவனே நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதோடு சரி, இந்த பெருமையான பாவம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், வேண்டவே வேண்டாம். வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போயிடுவீங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க பெருமை இருந்துச்சுன்னா. இன்னொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உசியா ராஜாவை குறித்து நான் பார்க்குறோம். அவன் பலப்பட்ட போது அவன் மனமேட்டி உள்ளவனாக மாறினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க, குறித்து கொள்ளுங்க. 2 நாளாகமும் 26:16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். மீறுதல் செய்தானே இல்லைங்களா? தேவனுக்கு விரோதமாக அவன் மீறுதல் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டா கொஞ்சம் நமக்குள்ள என்ன வந்துடுது? பெருமை வந்துடுது. உசியாவை அழைத்தவனை அமத்சியாவின் ஸ்தானத்தில் என்ன செய்கிறாங்க? ராஜாவாக்கிட்டாங்க. கர்த்தரை தேடின நாட்கள் தேவனுடைய காரியங்கள்லாம் வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடினாரு, நல்லா தான் இருந்தார். எல்லாமே ஒன்றுமே இல்லாத நாட்களில் கர்த்தரை தேடினார். ஒன்றுமே இல்லாத நாட்களில் ஜனங்கள் கர்த்தரை தேடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கர்த்தர் கொடுத்துட்டா போதும், அவங்க பார்வை, அவங்க நட, அவங்க பேச்சு, அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குதுங்க? வித்தியாசமாக இருக்குது. எல்லா இராணுவ அதிகாரம் இருந்துச்சு இவங்ககிட்ட, ஆடு மாடுகள் இருந்துச்சு, எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் கடைசியாக சொல்கிறேன், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை நிமித்தமாக மீறுதல் செய்தான். கடைசியில் அவனுக்கு என்ன வந்தது? குஷ்டம். அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை நம்ம இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நல்லா பலப்படும் பொழுது கொஞ்சம் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்லா படிக்கிறியா? தாழ்மையாக இரு. நல்லா வேலை செய்கிறீங்களா? ஐடி கம்பெனிலையோ எந்த கம்பெனி, தாழ்மையாக இருங்க. வியாபாரம் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? தாழ்மையாக இருங்க. கர்த்தர் உயர்த்தினாரா? தாழ்மையாக இருங்க.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறார்களோ கர்த்தர் அவளை என்ன செய்வார்? உயர்த்துவார். சிலர்லாம் சபையில் பக்கத்தில் உட்கார்ற, பக்கத்தில் யார் உட்காரன்னு பார்த்துட்டு உட்கார ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஓ இவங்க பக்கத்தில் ஐயோ வேணாம் உட்காரக்கூடாது, ஓ இவங்களா ஐயோ என்ன இவ்வளோ அழுக்காக இருக்கிறான் தள்ளி உட்கார் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே தான் உட்காரணும். எங்கே? பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. கூட்டுறவங்க பரலோகத்தில் இருப்பாங்க, பாத்திரம் கழுவுறவங்க பரலோகத்தில் இருப்பாங்க, சபை சுத்தம் பண்ணுறவங்க பரலோகத்தில் இருப்பாங்க, பாய் போடுறவங்க பக்கத்தில் பரலோகத்தில் இருப்பாங்க. மற்றவர்கள் ஏளனமாக பார்த்தீங்களா இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க எங்கே இருப்பாங்க? நீங்கள் எங்கே இருப்பீங்க? கீழே தான் இருப்பீங்க. ஆகவே மேட்டுமையான பார்வை இன்றையோடு நமக்குள் என்ன செய்ய வேண்டாம்? வரவே வேண்டாம். சர்ச்சுக்குள்ளே வரும் பொழுதே சில காரியங்களை வெளியே வச்சுட்டு வந்துடணும். உங்கள் படிப்பு, பணம், அந்தஸ்து, பதவி, இந்த காரியங்கள்லாம் வச்சுட்டு வந்து தான் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்வார்? உங்களை நேசிப்பார். ரெண்டாவது காரியம் பொய் நாவு. என்னங்க? நாக்கு எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? நாக்கு இருக்குதா எல்லாத்துக்கும்? நாக்குனால தான் என்ன செய்கிறாங்க? பொய் சொல்கிறாங்க. டாக்டர் கிட்ட போன உடனே டார்ச் வச்சு வாயை திறப்பான்னு சொல்கிறாரு. ஏன்? வினையே அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? வாயில் தான் சிலருக்குலாம் வினை இருக்குது, நாக்கில் தான் வினை இருக்குது. நல்ல டாக்டர்னா டார்ச் வச்சு நாக்கு நிட்டு வாயை தர எல்லா இது சரியான முறையில் பார்த்துட்டாருன்னா அவர் தான் உண்மையான டாக்டர். வயிற்றில் புண்ணு இருக்கா, என்ன இருக்குது, எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். பொய் நாவு கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதுங்க? அருவருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆமென். பயப்படுகிறவர்களுக்கும், அவிசுவாசிகளுக்கும், அருவருப்பானவர்களுக்கும், கொலைபாதகர்களுக்கும், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிராதனைக்காரர் என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் பொய் பேசுகிறவங்களுக்கும். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமென். யார் இந்த பொய்யர் தெரியுங்களா? தாங்கள் செய்கிற குற்றத்தை மறைத்து பிறருடைய தவறை குறை சொல்லி திருடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் பொய்யர். அவங்க பேர் என்ன? மிஸ்டர் பொய்யர். பொய்யருடைய மனைவி பேர் என்ன? மிஸ்ஸஸ் பொய்யர். பொய்க்கு பிதாவாக இருக்கான்னு சொல்ல பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் போய் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்துக்கணுங்க. மிஸ்டர் பொய்யர். கொலைகாரனுக்கு என்ன தண்டனையோ அதே தான் என்ன யாருக்கு தண்டனை? பொய் பேசுகிறவனுக்கு அதுதான். பொய்யன் பொய்க்கு பிதாவுமாக இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புருஷன் மனைவிடத்தில், மனைவி புருஷனிடத்தில் யாரும் பேச மாட்டேறீங்களே. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், பெற்றோர்கள் பிள்ளை இடத்துல, இப்படி ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். சபைக்குள்ள பொய் சொல்லி தெரியாதீங்க, வெளியிலும் பொய் சொல்லி தெரியாதீங்க. ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியாது. இந்த சகோதரனை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் பொய்யா போய் பரப்புறது. சின்னசும் அப்படி தான் இருக்குது, பெருசும் அப்படி தான் இருக்குது. இந்த பிரதரை பற்றி, அந்த சகோதரனை பற்றி, அந்த சகோதரியை பற்றி, ஊழியக்காரரை பற்றி, இதை பற்றி அங்கே போய் நீ பேசுனீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை அருவருக்கிறேன். வாயில் தான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, செய்கையில் கூட சில பேர் பொய் சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? நேராக வந்து கேட்பாங்க, கேட்டுட்டு பின்னாடி ஒரு ஆள் நிற்பாங்க, கண்ணிலே செய்யப்படும் அப்படி. இதுவும் என்னதுங்க? பொய் தான். இது என்னது? அப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர், அதனால எல்லாம் சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. பொய்யா யார்ட்டையும் பழகாதீங்க, உண்மையாக பேசுங்க. சிலர்லாம் பிடிக்காதவங்க முன்னாடி வந்துட்டா எப்படி சோத்திரம் சொல்லுவீங்க பார்ப்போம்? பிடிக்காதவங்க ஒருத்தர் வந்துட்டாங்க, எப்படி சோத்திரம் சொல்வீங்க? பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கிறீங்களா அப்படி சொல்கிறாங்க. அம்மாவா இல்லையா? இது கர்த்தர் உங்களை பிரியமாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கவே மாட்டார். இருப்பாரா? இருக்க மாட்டார். நீதிமொழிகள் 12:22 பார்த்தீங்கன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு, உண்மையாக பேசுகிறவங்க தான் கர்த்தர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. யாரையும் நம்பாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாரையுமே நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு பழகிறவங்க கூட பொய்யாக தான் பழகிறான். நான் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன். கூட இருப்பாங்க, யாரையும் நம்ப மாட்டேன். யாரும் உண்மை மனுபுத்திரில் உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஒரு பிரதர் சமீபத்தில் அவர் சந்தித்தேன் வழியில் வண்டியை சரி பண்ணிருக்கும் பொழுது போன வாரத்தில், ஜான்பால் யாரையும் நம்பாதன்னு சொன்னார். நான் சொன்னேன், எப்பவுமே நான் யாரையுமே நம்புறதில்ல. யார் நேசிக்கிறாங்களோ, யார் பேசுகிறாங்களோ அதை பற்றி கொஞ்சம் கூட, ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு அதை பற்றிலாம் எனக்கு கவலைப்படுறதே கிடையாது. பேசுறியா பேசலாம், போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஜெபிப்பேன், என்னுடைய வேலை அதுதான். நேசிப்பேன். நேசிக்கலாம் எனக்கு ஒன்றும் கவலை. உண்மையாக பழகுவேன், பொய்யெல்லாம் நான் பண்ண மாட்டேன்.
ஏதோ விதத்தை தவறி போயிருக்கலாம். எல்லாருமே வந்து நல்ல பரிசுத்தமான்னு சொல்ல முடியும். ஏதோ ஒரு குறைவு எல்லாருக்குள்ளேயும் காணப்படும். பொய்களை ஊதுகிறாங்களாம். எப்படி ஊதுறாங்க? பிபி வச்சு ஊதுறாங்க. அப்படியே ஊதுவாங்க. ஊரெல்லாம் போய் சொல்லி பறைசாற்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க. கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. 101 சங்கீதம் 7 வசனத்தை வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 14:5 பொய்களை ஊதுகிறான். எப்படிங்க? பொய்களை ஊதுகிற இந்த பொய் நாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அருவருக்கிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? பொய் பேச மாட்டேன். 3வது, குற்றமற்றோட ரத்தம் சிந்தும் hands that shed innocent blood. இன்றைக்கு நிறைய பேர் தவறே செய்யாதனுடைய ஒரு ரத்தத்தை சிந்துவதற்கு தீவிக்கிற ஒரு இருதயம். ஆமென். தேசத்தில் நடக்குது. உலகத்தில் பார்த்தீங்க, நியூஸ் பார்த்தீங்கன்னா, அவன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான், கத்தி எடுத்து வெட்ட ஓடுவான். ஆமாவா இல்லைங்களா? எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களே? ஆமாவா இல்லைங்களா? இது வந்து ஒரு பொல்லாத மர்டரிங் ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்? மர்டரிங் ஸ்பிரிட் சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையாக பேசுனா என்ன செய்கிறாங்க? உடனே கொண்டுடுறாங்க. அவன் உண்மை பேசினான்னு உடனே கொண்டுரு. அப்படி தானே சொல்கிறாங்க சார்லாம். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. இதெல்லாம் என்னதுங்க? குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அவன் ஒரு இன்னசென்ட், உண்மையாக தான் இருந்தான். யோசேப் எப்படி இருந்தான்? அவங்க அப்பா சொன்னார், நீ போய் உங்கள் சகோதரர்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வா. எங்கே கண்டுபிடிச்சா? அவங்கள தோத்தானிலே இருக்கிறான்னு சொல்லி யோசேப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. போய் பார்த்துட்டு வாப்பா. ஆடு மேய்க்க போனாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டாங்களா இல்லையா, இது ஆபத்தா இல்லை சுகமாக இருக்கும், போய் பார்த்துட்டு வான்னு சொன்ன யோசேப்பு போனார். வந்தவனை பிடிச்சி அடித்து நல்ல காயம் உண்டாக ரத்த வலி அவனை அடித்து எங்கே தூக்கி போட்டாங்க? தண்ணி இல்லாத கிணத்துல தூக்கி போட்டாங்க. கடைசியில் வித்துட்டாங்க. குற்றமற்றோடைய ரத்தம் சிந்தும் கை. கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குதுங்க? அருவருப்பாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, ஒருத்தரை காத்தி கொடுக்குறானா, அப்ரூவ் ஆகுறானா, உடனே அவன் என்ன செஞ்சிரு? போட்டு தள்ளிரு, அவனை கொன்னுடு. இதுதான் நடக்குது தேசத்தில், இதுதான் உலகத்தில் நடக்குது. குற்றமற்றோடைய ரத்தம் சிந்தும் கை. ஹல்லேலூயா. யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. போதும். என்ன சொல்ற ஆண்டவரீங்க? கொலை செய்யாதிருப்பாயாக. கத்தி எடுத்து தான் கொலை பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. என்னதுங்க? ஆயுதம் தான் எடுத்து கொலை செய்யணும்னு இல்லை. ஒரு சிலர்லாம் பேசினாலே மர்டர் தான். ஆமாவா இல்லையா? பேசினாவே மர்டர் தான். கொஞ்சம் வாயை முடிச்சுட்டு அமைதியாக இருங்கம்மா, கொஞ்சம் வாயை முடிச்சுட்டு அமைதியாக இருக்கிறீங்களா? சிலர்லாம் வாயை திறந்தா என்னங்க? பாஸ்டர் என்ன அப்படி பேசி பேசி என்னை கொல்றாரு பாஸ்டர், செத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் மனைவிமாரெல்லாம். அவ்வளோ கேவலமாக பேசுகிறேன். உன்னை நம்பி ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதை வச்சு சந்தோஷமாக வைக்க தெரில. கேவலமாக திட்டுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, மோசமான வார்த்தையில் பேசுறது. மனைவிகள், புருஷன் மாத்திரம் இல்லை, மனைவிகளும் பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. இருதயத்தை உடைக்கிறாங்க. செத்து போயிட்டேன்னு சிலர்லாம் சொல்கிறாங்க பேசுகிற வார்த்தை. இதுவும் என்னதுங்க? குற்றமற்றோடைய ரத்தம் சிந்தும் கை. கர்த்தர் கணக்கு கேட்பார். புருஷன்மார்களே, கர்த்தர் என்ன செய்வார்? கணக்கு கர்த்தரே வந்து அடிப்பார். அப்புறம் உன்னை நம்பி ஒரு மகளை கொடுத்தனே நீ எப்படி பார்த்துக்கொள்றன்னு கர்த்தர் கேட்பார். பேசியே கொள்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. உங்கள் வார்த்தையே வெட்டுது சிலருக்கெல்லாம். உங்கள் வார்த்தையை மற்றவர்கள் என்ன செய்யுது? துன்பப்படுத்துது. எந்த சூழ்நிலையும் மரணம் என்பது நம்மால் ஒருத்தருக்கு வரவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் கத்தி எடுப்பாங்க, சிலர் பேசுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. வாட்ஸ்அப் வந்துருச்சு, போடு மெசேஜை, அதுலேயே சாப்டர் க்ளோஸ். அதில் என்னங்க? சாப்டர் க்ளோஸ். கையை பிடிச்சி சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்கள். நம்மளால யாரும் செத்துறக்கூடாது. நம்ம பேச்சால ஒருத்தரும் செத்துறக்கூடாது. நல்லதாக பேசுவோம். கொடுத்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கை கொடுத்து சொன்னவங்க. ஹல்லேலூயா. 127ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதை ஏன் சொல்றாரு? இது ஏன் திரும்ப சொல்றேன்? இன்றைக்கு வயிற்றிலேயே குழந்தையை கொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. இதுவும் என்னதுங்க? குற்றமற்றோடைய ரத்தம் சிந்தும் கை. எத்தனை கேஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, நியூஸில் பார்த்தீங்கன்னா, தன் சொந்த குழந்தைகளை தன்னுடைய சந்தோஷத்துக்காக குழந்தைகள் தடையாக இருப்பதினால அந்த குழந்தையை கொன்ற தாய்மார்கள், தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. இதுவும் குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட கைகளாக இருக்கிறது. இருக்குதா இல்லையா? சொந்த
சந்தோஷத்துக்காக பிள்ளைகளை கொல்ற தகப்பன்மார் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது, தேசத்தில் நடக்குது. கர்ப்பத்திலேயே கருத்தடை மாத்திரை கொடுத்து குழந்தை அழிக்கிற ஆட்கள் உண்டு. விசுவாசிகள் யாரும் அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். திருமணத்துக்கு முன்பு ஏற்படுகிற பந்தத்தில் கொலை செய்யப்படுகிற குழந்தைகள், எத்தனை கேஸ், எத்தனை காரியங்கள் தேசத்தில் நடக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனையோ காரியம் நடந்து கொண்டிருக்குது. பெண் குழந்தை என்று தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, வயிற்றிலே கொண்டுடுறாங்க. இதெல்லாம் ரத்தம் சிந்துகிற கை. இவங்கெல்லாம் யாருங்க? ரத்தம் சிந்துகிற கை. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அதை மேலே கையை வச்சிங்கன்னா சாபம் தான் வரும். என்ன வருங்க? 3 மாசத்துல போய் பண்ணாலும், அபார்ஷன் பண்ணாலும் அது மர்டர் தான். 1 மாதத்தில் நீ போய் பண்ணாலும் அது என்னதுங்க? மர்டர் தான். இயற்கை சூழ்நிலை நிமித்தமாக போகிறது அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் இந்த தவறை செய்கிறாங்க. இது கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்குது? அருவருப்பாக இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக முடிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:19. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்கள், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். போது. எப்படியெனில் இருதயத்திலிருந்து என்ன வருதுங்க? கொலைபாதங்கள் வருகிறது. என்ன வருது? கொலைபாதகங்கள். எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? இருதயம் இருக்கு, பரவாயில்ல. இந்த காரியம் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. தேவனுக்கு எப்படிப்பட்டது? எதிரானது, அருவருக்கிற ஒரு காரியம், வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இவரிடத்துல கொலை செய்யும்படி எந்த ஒரு குற்றத்தை காணவில்லை, இவரை ஏன் நான் தண்டிக்க வேண்டும்? இவர் யாரு? நிரபராதி என்று சொல்றாங்க. உடனே ஒரு சத்தம் வருது, பரபாசை விடுதலை செய்யுங்க, இவரை சிலுவையில் அறைங்க. பரபாஸ் யாரு? ஒரு கள்ள, பரிசுத்தவானா? பரபாசன பரிசுத்தவானா? ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க? பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை இயேசுவை சிலுவையில் இறங்க என்று சொல்றாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாபம் வந்தாலும், அப்படி என்ன சாபம் வந்தாலும் எங்க மேலேயும் எங்க பிள்ளைகள் மேலேயும் வரட்டும் என்று சொல்லி எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பார்த்தீங்களா? இயேசுவை சிலுவையில் இறங்கி, அப்படி என்ன சாபம் வந்தாலும் எங்க மேலேயும் என் பிள்ளைகள் மேலே வரட்டும். வந்துச்சு. நீரோன்னு ஒருத்தன் வந்தான், டைட்டஸ்னு ஒருத்தன் வந்தான், குழந்தைகளை வெட்டி தள்ளினான், குடும்பங்களை சீரழிச்சு கொன்றான். 70 AD and 135 AD கிரேட்டஸ்ட் டிசாஸ்டர் ஆஃப் நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சஸ், ஒரு பெரிய அழிவு அவர்களை சந்தித்தார்கள். ஆமாவா இல்லைங்களா? அப் டு 300 கான்ஸ்டன்ட் மன்னனுடைய ரட்சிப்பின் நாள் வரைக்கும் ரோம சாம்ராஜ்யத்தில் யூதருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. குற்றமே செய்யாதவருடைய ரத்தத்தை சிந்தனபடினால அங்கே எவ்வளோ ஒரு பெரிய காரியங்கள் சம்பவித்தது பார்த்தீங்களா? குற்றம் சிந்தப்பட்ட ரத்தம் சிந்தும் கைகளை கர்த்தர் செய்கிறாரு, கர்த்தர் அருவருக்கிறார். 4வது, துராலோசனை பிணைக்கிற இருதயம். என்னதுங்க? பிணைக்கிற இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. துராலோசனை பிணைக்கிறது. கெட்டதோடு சீக்கிரமா போய் சேர்ந்துருவாங்க சிலர்லாம், நல்லதோடு என்ன செய்ய மாட்டாங்க? சேர மாட்டாங்க. ஒருத்தனை பத்தி நல்லதா பேசினா பேச மாட்டாங்க, கெட்டதா பேசினா சரளமா வரும். வருதா இல்லைங்களா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, வருதா இல்லைங்களா? துராலோசனை பிணைக்கிற இருதயம். இன்னொருத்தரை பற்றி கேவலமாக பேசுனா அப்படியே டக் 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 டக்குன்னு வரும். நல்லதாக பேச போனால் நான் இன்றைக்கி மௌனம் இருந்தோம், நான் இன்றைக்கி பேச மாட்டேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்வாங்க. ஆமாவா? ஆனால் ஒருத்தரை பற்றி பேசுகிறான்னா, அவர் அந்த பிரதரா அன்றைக்கி அங்கே நின்று டீ கடையில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார், அவர் அங்கே கடையில் நின்று ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார், அவர் பாட்டு டீ குடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இவன் என்ன போய் சொல்கிறது? அவர் சிகரெட் கையில் ஏதோ புகை வந்துச்சு, டீ கப்பில் புகை வந்திருக்கும், உடனே போய் பிணைக்கிறது ஒரு இருதயத்துக்குள்ளே. மற்றவங்கிட்ட போய் என்ன செய்கிறது? துராலோசனை பிணைக்கிற இருதயம். கர்த்தர் அருவருக்கிறார். யாரோ 2 பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க, இவன் என்ன பேசிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த பிரதர் இந்த சகோதரி என்ன பேசிட்டு என்னவோ பேசுகிறாங்க, கர்த்தர் பார்க்கிறார். உடனே துராலோசனை பிணைக்கிற இருதயம், அங்கே போய் அப்படி பிணைக்கிறது. இப்படி எல்லாம் காரியங்கள் என்ன செய்கிறார்? கர்த்தர் அருவருக்கிறார். யூதாசை பாருங்க, கூட இருக்கிற 11 பேர் கூட இல்லாமல் கூடாத ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறான். ஆண்டவர் எந்த கூட்டத்தில் இருக்கு சொன்னால் அந்த கூட்டத்தில் இல்லை. இன்னைக்கு வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது, சிலர்லாம் நம்ம கூட்டத்தில் இருக்கிறாங்களா வெளியே இருக்காங்கன்னு தெரியுது. ஆமாவா இல்லைங்களா? விசுவாசிகள்னு சொல்கிறோம், திருமணத்துக்கு போயிட்டா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா, அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் பார்த்தா ஊழியக்காரங்களே மதிக்க மாட்டுறாங்க, ஊழியக்கார்ட்ட பேச மாட்டுறாங்க, நம்மளையெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்களே இல்லையா உங்களை?
அப்படி மேலேங்களையும் பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது சபையில். அதையும் நாங்கள் என்ன செய்யணும்? கடந்து தான் போய் தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. 11 பேரு கூட போய் இருன்னு சொன்னால் இந்த யூதாஸுக்கு பண ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சு? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, சில காரியத்துக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருந்தா கொடுத்துருக்க மாட்டாரா? ஆனால் இவன் என்ன பண்ணா? அவன் இறுதி எங்கே போய் இணைந்திருந்தது தெரியுங்களா? எங்கே பிணைந்திருந்தது தெரியுங்களா? பிரதான ஆசாரியன் சனகரிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய துராலோசனை பண்ணி கொண்டிருக்கிற பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று துடிக்கிற அந்த கூட்டத்தில் போய் இவன் இணைந்து பிணைந்து கொண்டிருந்தான். கடைசியில் முடிவு நாண்டு கொண்டு செத்தான். யூதாஸை போல காட்டி கொடுக்குற விசுவாசிகள் சபையில் இருக்கிறான். நல்ல கிஃப்ட் பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். வெளியிடங்களில் வந்தது. அதையும் ஒருத்தர் போய் ஃபோட்டோ எடுத்து ஒரு லெட்டில் காமிச்சு அந்த கிஃப்ட் பாக்ஸ் வரதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி யூதாஸ் போல் ஆட்கள்லாம் சபையிலையும் இருக்கிறாங்க, வெளியிலும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒருத்தர் துராலோசனை சொல்கிறாரா? இல்லை, இது எனக்கு வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும்? ஒருத்தர் துராலோசனை மற்றவர்களை பற்றி ஒரு காரியத்தை நமக்கு உள்ள பிணைக்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை பிரதர் மன்னிச்சுக்கோங்க, இதை பற்றி நம்ம பேச வேண்டாம், இதை பற்றி இங்கே எதுவும் நீங்கள் பேச வேண்டாம், சாரி, நீங்கள் கிளம்பி போயிருங்க. இதை ஏன் சிலரால் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல தெரியுங்களா? இல்லை, அவங்க சொன்னாங்க ஜெபத்துக்கு கேட்டுக்கலாம். அவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க? நீங்கள் ஜெபமாக பண்ண போகிறீங்க கேட்டுட்டு அப்படியே ஊதுங்க. ஃபோன் எடுத்துகிட்டு, சிஸ்டர் இப்படி நடந்துச்சான், அவர் என்கிட்ட சொன்னார், அப்படியே எல்லா இடத்துக்கும் என்ன செய்யும்? என்ன சொன்னாலும் துராலோசனை பிணைத்தா உடனே அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும்? கிளம்பிடணும். இந்த பேச்செல்லாம் நமக்கு வேண்டாம். தயவு செய்து நீங்கள் இந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க? கிளம்ப. ஒருத்தரை பற்றி கெட்டதாக பேசுறத நிப்பாட்டுருங்க. ஒருத்தரை பற்றி தவறான காரியத்தை மற்றொருத்தர் பேசுறத என்ன செய்யுங்க? இல்லை, கர்த்தரே அப்புறம் காரியங்களை செய்வார். முதலாம் சங்கீதத்தை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் பரலோகம் போயிடலாம். 150 சங்கீதத்தை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லைங்க. அதையும் நீங்கள் பார்க்கணும். முதலாம் சங்கீதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எங்கே போயிடலாம்? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிங்களேன். சிலர்லாம் கையை பிடிக்க மாட்டேன். கர்த்தர் கை கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்கள் முதலாம் சங்கீதத்தை ஃபாலோ பண்ணுங்க பிரதர், நீங்கள் பரலோகம் போயிடலாம். வேற எதையும் நீங்கள் செய்யாதீங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வாசித்து போகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம், மன்னிக்கும், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் துராலோசனை பண்ணுகிற அவர்களோடு நீ நடவாத, உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வழியில போக வேணாம்னு சொல்றார் ஆண்டவர். இன்னைக்கு தெளிவாக பேசுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. இல்லை, ஃபெல்லோஷிப் தான் நமக்கு முக்கியம். நல்ல நண்பர்கிட்ட போயிடுங்க. காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணு, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஆனால் கர்த்தர் ஒரு இருக்கான்னு பார்க்குறான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? அர்த்தமுள்ள என்ஜாய் பண்ணுங்கள், தப்பே இல்லை. காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும். மற்ற காரியத்தில் நீங்கள் என்ன செய்துக்கொள்ள வேண்டும்? ஜாக்கிரதை. தேவையில்லாத வழியில் நம்ம போக வேண்டாம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. யூத்ஸ்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. யூத்ஸ்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. பிரதர்ஸ் எங்க? யூத்ஸ்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நமக்கு வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பல ஆலோசனை கொடுப்பாங்க. அவன் ஆலோசனை கொடுப்பான், அந்த ஆலோசனை கேட்க வேண்டாம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் ஆண்டவர்கிட்ட? சினிமாக்காரன் சொல்றத ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆட்கள் நம்ம சபையில் இருக்குது. சினிமாக்காரன் சொல்ற ஆலோசனையை வைக்கிறதுக்கு நம்முடைய சபை விசுவாசிகள் ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நான் தான் பார்க்குறேனே, எல்லாருடைய ஸ்டேட்டஸும் நான் பார்ப்பேன், எல்லாருக்கும் பார்ப்பேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வழியை நடவாதே. அனனியா சப்பிரால் குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க வாழ்க்கை இதுதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள்? இதுதான் ப்ராப்ளம். புருஷன் தப்பு பண்ணுறாரா, துராலோசனை பண்ணுறாரா, தேவனுக்கு விரோதமாக காரியத்தை செய்கிறாரா, மனைவி என்ன செஞ்சுருக்கணும்? அட்வைஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? மனைவி தப்பாக போனால், மனைவி தவறான காரியம் செய்தால் புருஷன் அட்வைஸ் பண்ணணும். புருஷன், பிள்ளைகள், இப்படி ஒவ்வொருவருக்கு என்ன செஞ்சுருக்கணும்? அட்வைஸ் பண்ணியிருக்கணும். சப்பிரால் என்ன பண்ணியிருக்கணும்? சப்புன்னு ஒரு அடி கொடுத்துடக்கூடாது. என்ன செஞ்சுருக்கணும்? அட்வைஸ் பண்ணியிருக்கணும். தவறான இது வேண்டாம்யா, இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் செஞ்சார். ஹஸ்பண்ட் என்ன மறைக்கிறாரா? உடனே மனைவி என்ன சொல்லணும்? ஆலோசனை கொடுத்து
சரி செய்ய வேண்டும். நீ போகும் இடமெல்லாம் என்ன செய்யினாரு? வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. இவர் முன்னாடி போயிட்டாரு, இந்த அம்மா பின்னாடி போயிட்டாங்க. எங்க இந்த அம்மா இவர் போய் முதல்ல செத்துட்டார், கல்லறைக்கு போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி இந்த அம்மா பின்னாடி வராங்க. கவனிங்க, துர்ராலோசனை பிணைக்கிற இருதயம் உங்களுக்குள் காணப்பட்டால் ஒரு நாள் உங்களை கல்லறையில் கொண்டு போய் விடும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. 5வது, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். சீக்கிரம் முடிச்சிடலாம், 5 நிமிஷத்தில். அவங்க நினைவு எப்படி இருக்குதுங்க? அக்கிரமம். யாருடைய நினைவு? தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ஏசாயா 59:7 வாசிங்க. ஏசாயா 59:7. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி, அவருடைய கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குதுங்க? அக்கிரம நினைவுகளா இருக்குது. பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளிலே இருக்கிறது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். உங்க பேர் என்ன? அக்கிரமம். நினைவெல்லாம் அக்கிரமம். எதையாச்சும் செய்யலான்னு சொல்லி சிலர்லாம் திட்டம் பண்றீங்க. எங்களுக்கு விரோதமா எப்படி பேசினாங்க, என்னையாவிட பேசினான், அவனுக்கு எதையா செஞ்சு ஆகணும்னு சொல்லி சிலர்லாம் என்ன செய்றாங்க? திட்டம் பண்ணி கொண்டு தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிற கால். பாம்புக்கு பாய்சன் எங்க இருக்கு தெரியுங்களா? பாம்புக்கு பாய்சன் தலையில இருக்கு, நாக்கில் இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? வாயிலையும் பல்லுல தான் பாம்புக்கு என்ன இருக்குது? விஷம் இருக்குது. தலையை கட் பண்ணிட்டு தோலை உரிச்சிட்டு நல்ல மசாலா போட்டு சும்மா வறுத்து சாப்பிட்றான் சைனீஸ்காரன். என்ன ஒரு டேஸ்ட்! நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? நாங்கள் போன இடத்துல இருந்துச்சு, எதையும் நான் தொடலை. அல்லேலூயா. மலேசியாலாம் இருக்குது. அப்படியே வறுத்து சாப்பிட்றான், விஷத்தை மட்டும் எடுத்துடுறான். இன்னொரு இடத்துல பார்த்தா அந்த பாம்புடைய இருதயத்தை விட்டு பச்சையாக சாப்பிட்றான். விஷம் எங்கே இருக்குது? தலையும் வாயை கட்டு பண்ணி உரிச்சு தோலை உரிச்சு மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றான் சைனீஸ்காரன். ஆனால் மனுஷனுக்கு உடம்பு ஃபுல்லாக விஷங்க. என்னதுங்க? மனுஷனுக்கு எங்கே விஷம் இருக்குது? உடம்பு ஃபுல்லாக. அவனுக்கு தலை முதல் கால் வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்குது? ஃபுல் பாய்சன் தான். பேசினாலே பாய்சன் தான், கையை தூக்கினாலே பாய்சன் தான், காலை தூக்கினாலும் பாய்சன் தான். உடம்பு ஃபுல்லாகவே பாய்சன். பால் கடிப்பும் அழிவும் அவருடைய வழிகளில் இருக்குது. உங்கள் உடம்பு ஃபுல்லாக பாய்சன் இருக்குதா இல்லை ஆண்டவர் இருக்கிறாரா? உடம்பு ஃபுல்லாக பாய்சன் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். கர்த்தர் உங்களை. கடைசியா, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. என்னதுங்க? அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ஃபால்ஸ் விட்னஸ். சைடில் ஜால்ரா போடுற ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் அது பொய் தான். இல்லை அது உண்மைதான் சொல்லி கூட சேர்ந்து ஜால்ரா போடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அபத்தம் பேசும் பொய் சாட்சி. யார் பொய் சொன்னாலும் அந்த பொய்யோடு போய் இணைந்து கொள்கிற ஒரு கூட்டம் சபையிலும் இருக்கு, வெளியிலையும் ஜால்ரா அடிப்பாங்க. ஆமாம் உண்மைதான். அவர் சொன்னது கரெக்டு தான். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வெறுக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டா இருக்கிறீங்க? அருவருக்கிறவளா இருக்கிறீங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பொய் சாட்சி சொல்ல காசு கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. ஆமா இல்லைங்களா? சொல்கிறாங்களா இல்லைங்களா? சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பொய் சொல்கிறான்னா அதை விட்டுறவே மாட்டாங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கொள்வாங்க. அந்த பொய்க்கு ஒரு கூட்டணி அமைப்பாங்க. என்ன கூட்டணி? முற்போக்கு பொய்யர் கூட்டணி. நல்லா இருக்குல்ல? ஒரு பாஸ்டர் சொன்னார். என்ன கூட்டணி? முப்போருக்கு பொய்யர் கூட்டணி. யுனைடெட் ஃப்ரெண்ட் லயர் ஃபெலோஷிப். நல்லா இருக்குதா? எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க? ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படின்னு இங்கே மேலே போக மாட்டீங்க, கீழே பாலத்துக்கு தான் போவீங்க. முப்போருக்கு பொய்யர், பொய்க்கு பிதாவமாக இருக்கிறார்கள் நிறைய. இவங்க பொய் எல்லாம் சேர்த்து ஆமா என்று தலையாட்டுகிற கூட்டத்தார் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அபத்தம் பேசும் பொய் சாட்சிக்காரர்கள், ஃபால்ஸ் விட்னஸ். யாத்திராகம் 20:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொய் சொல்லாது இருப்பாய். என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாத்திராகம் 20:16 பிறனுக்கு விரோதமாக நீ பொய் சாட்சி சொல்லாதீங்க. மற்றவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அவன் பாதாளத்துக்கு போவான், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆனா விசுவாசிகளாகிய நான் மற்றவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? சொல்றீங்களா பொய் சாட்சி? ஃபால்ஸ் விட்னஸ் சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை அருவருக்கிறார். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி என்ன செய்யக்கூடாது? அவர்களோடு கூட கூட்டணி வைக்காதீங்க. நல்ல ஜனங்களோடு கூட உங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கூட்டணி வைத்துக் கொள்ள. ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலி, நல்ல ஆவிக்குரிய சபை உள்ளவர்கள், நல்ல பெரிய பாஸ்டர் தான் அவர். அவங்க குடும்பத்தோடு கூட சேர்ந்து ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஜூஸ் குடித்தாங்க. ஒரு கண்ணாடி டம்ளரில் பெப்சி ஊற்றி குடித்தான். அதை ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அங்கேயும் போட்டு பாஸ்டர் பையனும் பாஸ்டர் மருமகளும் தண்ணி அடிக்கிறாங்கன்னு போட்டாச்சு. அவன் குடிச்சது பெப்சி தான், அவர் குடிச்சது பெப்சி தான். கண்ணாடி டம்ளரில் எந்த ஜூஸ் ஊற்றி கொடுத்தாலும் என்னவா தெரியும்? பிராந்தி மாதிரி தான் தெரியும்.
அந்த ஆப்பி ஜூஸ் ஊற்றினாலும் பிராந்தி மாதிரி தான் தெரியும், பெப்சி ஊற்றினாலும் அப்படி தான் தெரியும், எல்லா ஊற்றினா அப்படி. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொய் சாட்சி சொல்லிட்டாங்க. எங்கே போய் பாஸ்டரும் பாஸ்டருடைய மகனும் பாஸ்டருடைய மருமகளும் அங்கே உட்கார்ந்து ஒரு ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில் உட்காந்து, இல்லை உண்மையாக கல் தான் குடித்தான், பனைமரத்து கீழே சும்மா நின்று இருப்பார் அந்த பிரதர் ஏதோ கையில் வச்சுட்டு, இல்லை கல் தான் குடித்தான், நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன், தண்ணி மாதிரி தான் இருக்குது கல், அதை கல் தான் குடித்தான். பொய் சாட்சி சொல்லாதீங்க, உண்மையை தெரிஞ்சுட்டு பேசணும். அல்லேலூயா, ஆமாவா இல்லைங்களா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அவர் அதை தான் பண்ணார். இல்லை அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிதான் இவர் போய் பார்த்துருந்தாரு பாருங்க, கூடவே போய் பார்த்து. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிதான் கல் தான் குடிப்பார். பாவம், அந்த மனுஷன் தண்ணி குடிச்சிருப்பார். ஊரெல்லாம் போய் பொய் சாட்சி, ஃபால்ஸ் விட்னஸ் சொல்லாதீங்க. கடைசியாக சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதலும் சகோதரிமார்களுக்கு விரோதத்தை உண்டு பண்ணுதலும் கர்த்தருடைய பார்வையில் அருவருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் அருவருக்கிற அபாமினேஷன், அருவருக்கிற ஒரு காரியம். ரெண்டு பேர் சந்தோஷம் வந்துட்டா சிலருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இவன் எப்படி சந்தோஷம், எப்போ உள்ள நுழைஞ்சி அவங்க சந்தோஷத்தை கெடுத்து அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி தலையை பிடிச்சி முடியை ஆட்டி உட்கார்ற வரைக்கும் இங்கே இருக்கிற ஆட்களுக்கு, இங்கே இருக்கிற இவனுக்கு என்ன இருக்கும், அப்போ தான் என்ன நடக்கட்டும், சண்டை போட்டு இவங்க உட்காந்து சிரிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து கொண்டு இருப்பாங்க. குடும்பத்துலையும் அப்படி தான் நடக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது. எப்படியாகிலும் உங்களை சமாதானத்தை, ஒருத்தர் நல்ல ஃபெல்லோஷிப்பில் நல்ல ஐக்கியத்தில் ஒருத்தர் போகிறாரா, ஒரு பிரதரு ஒரு சிஸ்டரு ஒரு குடும்பம், அவங்களுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை திணைச்சிட்டு தேவையில்லாத காரியங்களை சொல்லி உள்ளே போய் இவரும் போய் அடி வாங்கிட்டு வருவார். பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், இவரும் போய் அடி வாங்கிட்டு வருவார். பிரச்சனை வரும், ரெண்டு பேர் நல்லா மோதிக்கொள்வாங்க, ஒருவருக்குள்ளே நல்லா சண்டையை மூட்டிட்டு நல்லா மோதிக்கொள்வாங்க. அடிப்பா, இவன் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பான், சிரிச்சிட்டு இருப்பான். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சபைக்குள்ளே சகோதரோட என்ன செய்யக்கூடாது, விரோதத்தை பண்ணுற மாதிரி மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெரியவங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களை பற்றி மற்றவங்களை பேசாத, அங்கேயும் நின்று பேசாத. கர்த்தரே அடிப்பார், கர்த்தரே வழக்காடுவார். சகோதரிக்கு விரோதமாக பேசாதீங்க, குடும்பங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. மற்ற வாலிப பிள்ளைகள் விரோதமாக சகோதரர்கள் பேசவே என்ன செய்யக்கூடாது, விரோதத்தை உண்டு பண்ணாதீங்க. அல்லேலூயா. நீங்க யாரும் ஆண்டவர் இல்லை, நியாயம் தீர்க்கிறது கர்த்தர் ஒரு இருக்கிற, அவர் நியாயம் தீர்ப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன், நல்ல சிரிச்சிட்டு சொல்லுங்களேன். இல்லையே, சிரிக்கலையே யாருமே, சிரிச்சிட்டு சொல்லுங்க, நல்ல மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் சண்டை மூட்டிட்டு ஒரு ராஜா இருந்தார். யாரு? நீரோ மன்னன். எருசலேமை பற்றி எரிந்த போது அவன் என்ன செய்தா தெரியுங்களா, ரோமாபுரியில் உட்கார்ந்து பிடில் வாசிச்சுட்டு கொண்டு இருந்தானா. எப்படிங்க, பிடில் வாசிச்சு கொண்டு இருந்தான். ஒருத்தர் சண்டை போட்டிருந்தா இவருக்கு நல்ல ஜாலி, நல்ல குஷியாக உட்காந்துட்டு பார், வீட்டில் நல்ல டிவி பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு. அப்போ அங்கே சண்டை முடிஞ்சிச்சு, உடனே போய் சமாதானம் பண்ணுற மாதிரி போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி தானே? அந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணிட்டு அந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை செய்துட்டு சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, கையை தட்டி பாட்டு பாடிட்டு இருந்தீங்கன்னா, ஆவியில் நிரம்பிங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், உங்களை நான் அருவருக்கிறேன். 6 காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு, வெறுக்கிறார். 7ஆவது காரியம் அவருக்கு அருவருப்பு. 7மே அவருடைய பார்வையில் எப்படி இருக்குதுங்க, அருவருக்கிற காரியமா இருக்கு. சகோதரருக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணாதீங்க. கூடுமான வரை இன்னொருத்தரை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. அல்லேலூயா. மற்றவர்களை குறித்து காரியங்களை, மற்றவங்களை குறித்து ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. சகோதரனே சகோதரியே, மற்றவர்களை குறித்து பேசாதீங்க. எதுக்கு பேசுறீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க. சபைக்கு வந்தோமா, பாடினோமா, தூச்சிட்டோமா, ஆராதிச்சோமா, வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய இதை மட்டும் செஞ்சுட்டு போங்க. நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களா இல்லையா? இதை செஞ்சீங்களாவே நீங்கள் என்னங்க எங்கே போகலாம், பரலோகம் போயிடலாம். இதெல்லாம் ஒரு நாள் கர்த்தருடைய பார்வையில் உங்களை தூரம் தள்ளி விட்டுரும், அங்கேயும் போய் பரப்பிட்டு இருந்தீங்கன்னா. ஆனால் வேதத்திலே சீனியர் அப்போஸ்தலர் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? யாக்கோபு, ஜேம்ஸ். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடைசி அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில், சரி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு 3:2 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். போதும். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். யார் சொல்றா? ஒரு சீனியர் அப்போஸ்தலர் யாக்கோபு சொல்றாரு. ஒரு சீனியர் அவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களை தவறு. இங்க இருக்கிறவங்க யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். யாருமே நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது.
நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக தான் கர்த்தர் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? பேதுருக்கு முன்னால வரலாறு படி, ஹிஸ்டரி படி சபையை முன்னின்று நடத்த சீனியர் அப்போஸ்தலர் தான் யாக்கோபு. இயேசுனுடைய சகோதரர் யாரு? யாக்கோப். சபையை முன்னின்று நடத்த சீனியர் அப்போஸ்தலர் தான் யாக்கோபு. இங்கே நம்ம பார்க்கணும். நீங்க எல்லாரும் என்று அவர் சொல்லல. என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் சொல்லல, அந்த அவரையும் சேர்த்து சொல்றாரு. நாம் எல்லாரும் அநேக விஷயத்துல தவறுகிறோம். தன்னையே சேர்த்துக்கிட்டார். எழுதின நானும் தவறுகிறேன் என்று சொல்லி அப்படி சொல்ற. இந்த 7 காரியம் கர்த்தருடைய பார்வையில அருவருப்பான காரியமா இருக்கிறது. ஆமேன், ஆமேன். கவனிங்க, இங்க பாருங்க. அப்ப இன்றைக்கு அன்ற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுடைய சத்தியத்துக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடினால கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் அவர்களை வெறுத்து விடுவேன் என்று சொல்லிட்டார். அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க போவதுன்னு சொல்லிட்டார். ஏன்? 7 things God hates. 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அதை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அருவருக்கிறார். முதல் காரியம் God hates எது? ப்ரவுட் லுக், மேட்டுமையான பார்வை, பொய் நாவு, hands that shed innocent blood, heart that devises wicked plans, feet that run to evil, false witness, one who sows discord among brethren. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை வெறுப்பார், அருவருப்பார். இல்லை எங்களை ஆண்டவர் நேசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா God loves humble heart, தாழ்மையுள்ள இருதயம். ரெண்டாவது ஹானஸ்டி, உண்மையை பேசுங்க, உண்மையா இருங்க. மூன்றாவது ஹெல்ப் த இன்னசென்ட், ஹெல்ப்லெஸ். நாலாவது பிளான் குட் திங்ஸ், நல்ல காரியங்களை தீர்மானம் பண்ணுங்க. ரன் டு டூ குட், ட்ரூ விட்னஸ், பில்ட் பீஸ் அண்ட் யூனிட்டி. நம்ம எல்லாரும் இருக்கலாமா? எல்லாரும் இருக்கலாம். தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. இந்த 7 காரியம் வாழ்க்கை இருக்குதா? இருந்தா இன்றைக்கு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. வருகிற நாட்களில் கர்த்தர் நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். மேட்டுமையான பார்வை வேண்டாம். மற்றவர்கள் யாரும் கீழாக பார்க்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, துராலோசனை பண்ணி கொண்டிருக்காதீங்க, வார்த்தையினாலே மற்றவர்களை கொல்லாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணாதீங்க, ஃபால்ஸ் விட்னஸ் சொல்லாதீங்க, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாமல் இருங்க, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்க. இந்த 7 இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் பரலோகம் போயிடலாம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? பாடுங்க. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியில நிலை நிற்பவர். உத்தமனாய் தினம் நடந்து நீதியில நிலை நிற்பவர். மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
குருத்தோலை ஞாயிறாய் இருக்கிற இந்த நாளிலே கூட உங்கள் சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பலத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு தேவையான சத்தியத்தை உம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசின அருமையான கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சரீர அவயங்களிலே கண், நாவு, இருதயம், கை, கால், வாய் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து அழகான மேன்மையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, ஆண்டவரே இதோ எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கும் உம்முடைய மத்தியாயத்தில் உம்மை சந்திப்பதற்கும் எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைக்கு பயந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யாக்கோபு 1:22 படி எங்களை நாங்களே வஞ்சியாதபடிக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிற நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான தம்பிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றும்படியாய் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ள ஆண்டவரை பிள்ளையாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தூற்று கூடையை கையிலே கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடாரியை கையிலே கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சவுக்கை கையிலே கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான நூதன உபதேசங்கள் வருகிற இந்த நாட்களிலே எபேசியர் 4:15-14 படி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு வேண்டிய வாக்கு வல்லமையை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் பட்ட பாடுகள் வீணாய் போகவில்லை. கர்த்தாவே, அடுத்த தலைமுறையை உருவாக்கும்படிக்கு நாங்கள் பட்ட எல்லா பிரயாசத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை எழுப்பியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து அந்த திருவிருந்தை எடுக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுத்து எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் கோடா கோடி நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.